ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. நான் ஷர்மிளா. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உப்பு தீபம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். எதுக்காக இந்த உப்பு தீபம் போடுறோம், எப்படி போடணும், அண்ட் அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இந்த வீடியோவில் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த உப்பு தீபம் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஐஸ்வர்ய தீபம்னு சொல்லுவோம். இந்த உப்பு தீபத்தை நம்ம கஷ்டம், துக்கம், நஷ்டம் இது எல்லாத்தையும் போக்குறதுக்கான ஒரு தீபம். நமக்கு நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், நம்ம நினச்ச காரியம் நடக்கிறதுக்கும், தடையில்லாமல் நடக்கிறதுக்கும் இந்த உப்பு தீபம் நம்ம போட்டுட்டு வரோம். இந்த உப்பு தீபம் எங்கெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், ஆஃபீஸ், பிஸ்னஸ் பண்ணுற இடம், அந்த மாதிரி நீங்கள் போடலாம். காலையில், சாயந்தரம்னு சொல்லி எந்த டயத்துலனாலும் நீங்கள் இந்த உப்பு தீபம் ஏற்றிட்டு வரலாம். இந்த உப்பு தீபம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க, புதுசாக வாங்கிக்கோங்க. அடுத்து நீங்கள் ரெகுலராக அந்த விளக்கே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு தீபம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு நமக்கு படிப்படியாக முன்னேறதுக்கு வழி கொடுக்கும். அதே மாதிரி இந்த தீபம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசைன்னு எல்லா நாட்களும் நம்ம போட்டுக்கலாம். டெய்லி ஒரு 48 நாள் தொடர்ந்து போடணும்னு நினச்சா கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பண தேவை இருக்குது, எல்லாருமே பண தேவைக்காண்டி தான் வேலைக்கே போகிறோம். வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தேவையில்லாமல் அனாவசியமாக செலவாகுது பார்த்திங்களா, அந்த செலவெல்லாம் குறையும் இந்த நம்ம உப்பு தீபம் ஏற்றிட்டே வர. அதே மாதிரி உப்பு தீபம் நம்ம போடுறப்ப ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, நான் அதையுமே சொல்கிறேன் ஃபர்தராக. இந்த உப்பு தீபம் பார்த்திங்கன்னா உங்களோட பகைவர்கள் தொல்லையிலேருந்து கூட விடுபடுறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். அதே மாதிரி நியாயமான கோரிக்கை இருந்தால் கட்டாயம் அந்த 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த உப்பு தீபத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க. அதில் பன்னீர் குழச்சி மஞ்சளை நல்லா தடவிக்கணும். கொஞ்சம் கூட திட்டாக இல்லாமல் ஒரு பெரிய அகலில் நல்லா மஞ்சள் பூசி அதில் குங்குமம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் அடியில் கொஞ்சமாக பூ வச்சு அலங்காரம் பண்ணுறதுனாலும் சரி, இந்த மாதிரி நான் பூ தூவி வச்சுருக்கேன், அந்த மாதிரியே தூவிக்கோங்க. இந்த சைஸில் ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க. இந்த அகலில் ஃபுல்லாக மஞ்சள் பூசிக்கோங்க. பன்னீர் விட்டு வாசனையாக இருக்கும் இல்லையா, மகாலட்சுமி தயாருக்கு வாசனையான பொருட்கள்னால் ரொம்ப பிடிக்கும். வாசனையான அந்த பன்னீர் விட்டு குழைச்சி மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. கல்லுப்பு கீழே சிந்தாத மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அகல், அதுலேயும் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் அட்சதை எடுத்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அட்சதை எப்படி ரெடி பண்ணணுன்னா, பச்சரிசியில் நெய், மஞ்சள் இதை நல்லா கலந்துட்டு நீங்கள் நல்லா கிளறி வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வாரத்துக்கு கூட அட்சதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு அகல்லையும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை நெய். நான் நல்லெண்ணெய் அன்னைக்கு தீர்ந்ததுனால நெய் விட்டுக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயில் திரி, ரெட்டை திரியோ இல்லை ஒரு திரியோ, உங்கள்கிட்ட பஞ்சு திரியாக யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணாலும் பஞ்சு திரி விட்டு ஏகாரத்தி கொண்டு நீங்கள் விளக்கேற்றிக்கோங்க. எப்போவுமே விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா துணை விளக்கு ஃபஸ்ட்டு ஏற்றி அதுலேருந்து தான் எல்லா தீபமும் ஏற்றணும். டைரெக்டாக மேட்ச் பாக்ஸில் ஃபயர் பண்ணி அதை அப்படியே ஏற்றக்கூடாது, விளக்கு ஏற்றக்கூடாது. ஏதாவது ஒரு துணை விளக்கு இந்த மாதிரி ஏகாரத்தை அந்த மாதிரி வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இது தொடர்ந்து செஞ்சுவாங்க, ஒரு 48 நாள் தொடர்ந்து செஞ்சுவாங்க. இல்லையா என்ன மாதத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமியோ, அமாவாசையோ, இல்லை வெள்ளிக்கிழமைகளில், இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு எந்த நாள் தோதுப்படுதோ செஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், இல்லை காலையில் எப்போ டைம் கிடைக்குதோ ஏற்றலாம், இல்லை சாயந்தரமும் ஏற்றலாம். காலையில் போகும்போது 10 மணிக்குள்ளே ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றுறதுனாலும் ஏற்றிக்கலாம். இல்லை சுக்கிரஹோரை, செவ்வாய்ஹோரை அந்த நேரங்களையும் ஏற்றிக்கலாம். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, சாயந்தரம் 8 to 9 இந்த நேரங்களையும் நீங்கள் ஏற்றிக்கலாம். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீப தூப ஆரத்தி காட்டிட்டு கனகதார ஸ்தோத்திரம் படிங்க. உங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய கனகதார ஸ்தோத்திரம் இருக்குது, நீங்கள் அதை போட்டு விட்டுட்டு கூடவே அப்படியே சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பூஜைகள் தொடர்ந்து பண்ண உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர்றதை நீங்கள் கண்ணார பார்க்கலாம். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜை வழிபாடு முறைகள் நம்ம பண்ண நம்ம அந்த விஷயங்கள்லேருந்து மீண்டு வருவோம். இது என்னோடய அனுபவபூர்வ உண்மை. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்ம பார்த்துட்டே வரலாம்.
நம்ம இந்த மாதிரி தீப தூப ஆரத்தி காட்டிட்டு கடைசியாக நம்ம வந்து ஸ்தோத்திரம்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு பண்ணலாம். இதுக்கு நீங்கள் நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா என்ன உங்களால் முடியுமோ பண்ணலாம். நான் வந்து கிரேப்ஸ் தான் வச்சுருந்தேன். இந்த ட்ரை கிரேப்ஸ் வைக்கலாம், டேட்ஸ் வைக்கலாம், கற்கண்டு வைக்கலாம். அன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக அவங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னாலும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷலாகவும் ஏதாவது செஞ்சு வைக்கலாம். சக்கரை பொங்கல், கேசரி அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் செஞ்சு வைக்கலாம். இதில் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம பூஜையெல்லாம் பண்ணிட்டோம். இந்த கல் உப்பு இந்த விளக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றது நிறைய பேத்துக்கு கொஷின். கல் உப்பு என்ன பண்ணலான்னா சிங்க் இருக்கும் பார்த்திங்களா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கும்ல, அந்த சிங்க்கில் போட்டுட்டு தண்ணியை டேப்பை திறந்து விட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி ஓடிடும். அப்படியும் பண்ணலாம். இல்லைனா ஒரு கிண்ணத்தில் அந்த உப்பை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நீங்கள் சிங்க்கில் ஊற்றிக்கலாம். கால் படாத இடத்துல ஊற்றிக்கலாம். செடியில் ஊற்ற வேண்டாம். இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணும் நம்ம வீடு முழுக்க. அதனால் இந்த கல்லுப்பை வந்து செடிங்கள்லேயோ இல்லை கால் படுற இடங்கள்லையோ போட வேண்டாம். கரைச்சி சிங்கில் நீங்கள் ஊற்றிடலாம். அதே மாதிரி அந்த விளக்கெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி எவ்ரிடே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தினமும் 48 நாளும் நம்ம வந்து கல்லுப்பை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து வைக்கணுமானா ஆமாம், நீங்கள் எப்போல்லாம் இந்த தீபம் ஏற்றுறீங்களோ அப்போல்லாம் அந்த கல்லுப்பை கரைச்சி கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக அதே மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தான் ஏற்றணும். ஏற்றின உப்புலேயே 48 நாள் தொடர்ந்து ஏற்றலாமானா ஏற்றக்கூடாது, டெய்லி மாற்றணும். இதை டெய்லி கட்டாயம் பண்ணணுமானா கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷல் டேஸில் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமை ஏற்றலாம், இல்லைன்னா பௌர்ணமி, அமாவாசை, மந்த்லி ஒன்ஸ் ஏற்றலாம். வாரம் ஏற்ற முடிஞ்சாலும் ஏற்றலாம். இல்லை 48 நாளும் நான் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஏற்றலாம் தாராளமாக. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து சிங்கில் அந்த உப்பை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப மஞ்சள் குங்குமம் குழைச்சி வச்சு திரும்ப இதே மாதிரி பூஜை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு கட்டாயம் உங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்கும். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும், வீடு வாங்குறதுல தடை இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைங்க படிப்புக்காக வேண்டிக்கிட்டாலும் நியாயமான கோரிக்கை இருந்தால் அது கட்டாயம் நடக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.